ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு வெஜ் மெனு தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, பருப்பு குழம்பு வச்சுருக்கோம், அவியல், அப்புறம் உருளைக்கிழங்கு மசால் வச்சுருக்கோம், அப்புறம் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி போட்ட பாயாசம் வச்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கும், கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு மசாலுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் சின்ன உருளைக்கிழங்கா இருக்கிறதுனால ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் கட் பண்ணி போட்டு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். அது வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம அவியலுக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 கேரட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 போல் பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து 2 கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய், 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இதை போக சேப்பங்கிழங்கு அதெல்லாம் எடுத்துக்கலாம். கிழங்கு ஐட்டங்கள் இன்னமும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. நான் முருங்கைக்காய் இல்லைனால அதை எடுத்துக்கல. நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லா காய்களையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. இல்லை கருத்துராமல் இருக்கணுங்கனால நான் எல்லா காய்களையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, வெங்காயம் தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அவியல் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கிடுவோம். இப்போ வெங்காயம் தக்காளியும் காய்கறிகளோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றினாலே காய்கறி வெந்து வந்துடும். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இதை மூடி வச்சு ஒரு விசில் வேக வச்சா கரெக்டாக இருக்கும். ஒரே விசில் வேக வச்சுருந்தோம். கூட விசில் வச்சிங்கன்னா குழஞ்சிரும் காய்கறிகள். நம்மளுக்கு அவியல் உதிரி உதிரியாக வரனால ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கு வேக வச்சப்போ அந்த உள்ள தண்ணி கீழே ஊற்றிட்டு நல்லா சில்லுன்னு இருக்கிற வாட்டரை ஊற்றி வச்சோம்னா தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும். அதனால் ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, காய்கறிகளும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது அதுலேயுமே. இப்போது நம்ம அவியலுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா, ஒரு சில அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். அதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு 4 பல் பூண்டு அப்படி தோலோடு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் காரம் பச்சை மிளகாய் அதிகமாக இருக்குங்கனால 2 பச்சை மிளகாய் எடுத்துக்க. நீங்கள் காரத்தக்கன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அவியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரும். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவியல் தேங்காய் எண்ணெயில் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லாதவங்க லாஸ்ட்டில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலர் எடுத்துட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச காய்கறிகளை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா காய்கறியும் ஆட் பண்ணியாச்சு. இது எண்ணெயிலே 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதோடு ஆட் பண்ணிக்கிடுவோம். தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றிங்கன்னா அப்புறம் குழம்பு மாதிரியே நமக்கு அவியல் நல்லா உதிரி உதிரியாக வரணுனால தான் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் செய்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. கடைசியாக பார்த்திங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடுவோம். கடைசியில் இப்படி ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டோம்னா சூப்பரான அவியல் இப்போ ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா, சூப்பரான அவியல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு மசால் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கணும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுத்ததில் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரிஞ்சி இலை, ஒரு மராட்டி முக்கு, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய், கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க. அதான் ஃப்ளேவருக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிக்கிடுவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதையெல்லாம் நல்லா வதங்கி ரெடி ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிடுவோம். தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம்.
பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி மசிஞ்சு ரெடி ஆகிருச்சு. இதில் மசால் பொருள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்தக்கன மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மசால் பொருட்கள் எல்லாம் எண்ணெயிலே வதங்கியாச்சு. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். அப்படிங்கும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது கொதிச்சிட்ருக்க டைமில் இதுக்குள்ளே ஒரு மசால் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தோல்லாம் நீக்கிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கணும். நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலுக்கு தேவையான அளவு உப்பு இதோடு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா இந்த மசாலெல்லாம் உருளைக்கிழங்கோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்ல ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து உருளைக்கிழங்கு நல்ல மசாலெல்லாம் கோட்டாகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல வலுவலுன்னு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதோட ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த மசாலுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி இதோடு ஊற்றிக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. நம்ம ஒரு கிரேவி பதத்துக்கு நமக்கு ரெடி ஆகிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஓப்பனாகவே வச்சு நல்லா வற்ற விட்டோம்னா நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் வந்து ரெடி ஆயிரும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து தூவி இறக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிருச்சு. நீங்கள் இதோட வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணிங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். நான் பச்சை பட்டாணி இல்லைங்கனால அதை ஆட் பண்ணல. நீங்கள் பச்சை பட்டாணி தான் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இது காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா நல்லா வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிளேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அவியல் எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து வச்சுக்கலாம். இது சப்பாத்தியோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பருப்பு குழம்பு எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து பருப்பு வேக வச்சு தேங்காய், வெள்ளைப்பூடு, சீரகம், பச்சை மிளகாலாம் பரபரன்னு அரைச்சி போட்டு பண்ணது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து சாதம் போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மாம்பழம். அடுத்து ஒரு வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து அப்பளம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சவரிசி போட்ட பாயாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் போட்டுக்கிடுவோம். ரொம்பவே சூப்பரான ரொம்பவே சிம்பிளான ஒரு வெஜ் மெனு வந்து பார்த்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.